வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான ரவா ஸ்வீட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா வறுத்த ரவையாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாம். வறுத்த ரவையை ஒரு கப் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரவை அந்த பாலில் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் வேணும்னா கொஞ்சம் உண்டனா கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடாயில் கலக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு பரப்பிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையிறாப்பில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணையிறீங்களோ குலோப்ஜாமுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூப்பராக சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணுமாலும் பண்ணிக்கிறலாம். நான் சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ண போகிறேன். எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. வாசனைக்கு 4-5 ஏலக்காக தட்டி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கலருக்கு நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் ஃபுட் கலர் பவுடர் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும், அதுக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். நம்ம குலோப்ஜாமுக்கு பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான ஆயிலில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். செஞ்சு வச்சுருந்த மாவை இதோடையே போட்டு பொரிச்சிடலாம். நீங்கள் போட்டு உடனே திருப்பக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். மீதம் இருக்க மாவுகளையும் இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் டைம் எடுக்காது, 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கே தெரியும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம், பிசுபிசுப்பு தன்மை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நல்ல பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சுருந்த ரவா ஸ்வீட்டை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜீரா அளவு அந்த ஸ்வீட்டோட நல்லா உள்ளே சேர்ந்து நல்லா சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கிடலாம். நான் 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கிடலாம்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரவை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.